தொடர் மிரட்டலால் அதிருப்தி, அமெரிக்கா இல்லாத எதிர்காலம் உருவாக்கப்படும், ஈரான் உச்ச தலைவர் எச்சரிக்கை. தொடர் மிரட்டலால் அதிருப்தியடைந்த ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி, அமெரிக்கா இல்லாத எதிர்காலம் உருவாக்கப்படும் என எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் போர் நிறுத்தத்தை வலுப்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பரந்த ஒப்பந்தம் செய்ய வற்புறுத்தி வரும் நிலையில், ஈரான் தனது அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களை ஒரு தேசிய சொத்தாக பாதுகாக்கும் என அந்த நாட்டின் உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். 1962ஆம் ஆண்டு ஹர்முஸ் ஜலசந்தியிலிருந்து போர்ச்சுகீசிய படைகள் வெளியேற்றப்பட்டதை நினைவுகூரும் தேசிய பாரசீக வளைகுடா தினத்தை முன்னிட்டு ஈரான் உச்ச தலைவர் அயத்தொல்லா அலி கொமேனி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டது. அதில் அவர் பேசும்போது, இறைவனின் உதவியாலும் சக்தியாலும் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தின் ஒளிமயமான எதிர்காலம் என்பது அமெரிக்கா இல்லாத ஒரு எதிர்காலமாக அதன் மக்களின் முன்னேற்றம், வசதி மற்றும் செழிப்புக்கு சேவை செய்யும் ஒன்றாக அமையும் என தெரிவித்துள்ளார். பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவில் கடற்பரப்பிற்கு அப்பால் உள்ள நமது அண்டை நாடுகளுக்கும் நமக்கும் ஒரு பொதுவான தலைவிதி உள்ளது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வந்து பேராசையுடனும் வன்மத்துடனும் செயல்படும் வெளிநாட்டினருக்கு அந்த ஆழ்கடலின் அடியில் தவிர வேறு எங்கும் இடமில்லை என தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள 9 கோடி பெருமையும் கண்ணியமும் வாய்ந்த ஈரானியர்கள் நானோ தொழில்நுட்பம் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முதல் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களை வரை ஈரானின் அடையாளம் சார்ந்த ஆன்மீக, மனித, அறிவியல், தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அனைத்தையும் தேசிய சொத்துக்களாக கருதுகின்றனர். மேலும் அந்த நாட்டின் நீர்நிலைகள், நிலம் மற்றும் வான்வெளியை பாதுகாப்பதைப் போலவே இவற்றையும் பாதுகாப்பார்கள். பாரசீக வளைகுடா பிராந்தியத்தின் எதிர்காலம் அமெரிக்கா அற்ற ஒரு எதிர்காலமாக அமையும். அது இப்பகுதி மக்களின் முன்னேற்றம் மற்றும் செழுமைக்காக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான சண்டை மீண்டும் தொடங்கினால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. ரஷ்ய அதிபர் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் பேசும்போது ட்ரம்புடன் பேசுகையில் ஈரான் விவகாரத்தை புதின் எழுப்பினார். மீண்டும் போர் நடவடிக்கைகளை தொடங்குவது ஆபத்தானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, குறிப்பாக ஈரானிய மண்ணில் எந்த ஒரு தரைவழி நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார்.